உரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் டைரக்ட் பண்ண ஆதித்யா தரோட 2வது படம் தான் இந்த துரந்தர். அதுவும் ஒரு ரியல் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ண படம். இதுவும் ரியல் இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ண ஒரு படம் தான். என்ன அந்த படம் டியூரேஷன் கம்மி, ரொம்ப விறுவிறுன்னு போயிடும், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் இந்த படத்தோட டியூரேஷனே 3.5 மணி நேரம். அதுக்காக டியூரேஷன் வந்து ஒரு பெரிய குறையா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா படத்தில் பல விஷயங்கள் இருக்குது, அது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு இந்த ஒரு டியூரேஷன் தேவைப்பட்டிருக்கு. எக்ஸப்ட் ஹீரோ ஹீரோயினோட அந்த ரொமான்டிக் சீன்ஸ் ஒன்று ரெண்டு தவிர்த்து மற்ற எந்த சீன்ஸுமே அன்வான்ட் சீன்ஸ் கிடையாது. தேவையில்லாத ஹீரோ பில்டப்ஸு, ஹீரோயிக் மொமெண்ட்ஸ்னு எதுவுமே இல்லாம படத்துக்கு என்ன தேவையோ அதை ரியலாகவும் ராவாகவும் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதை சொன்ன விதம் மேபி ஸ்லோவா இருக்கலாம், பட் படம் செம இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. முக்கியமா இந்த ஸ்பை த்ரில்லர் படங்கள்ல ஒரு சில விஷயங்கள் நமக்கு புரியாது. பட் ஆனால் இங்கே அப்படி இல்லை. எல்லா விஷயங்களுமே ஓரளவுக்கு கிளியராக நமக்கு புரிய வச்சுருந்தாங்க. அந்தளவுக்கு அவங்களோட நரேஷன் ரொம்ப கிளியராக இருந்துச்சு. அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி வந்து கடைசி வரைக்கும் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படியே ஆக்ஷன் சீக்வன்ஸ் போகும்போது நம்மளே வந்து கண்ணை மூடி போதுண்டான்னு சொல்கிற அளவுக்கு பயங்கர ராவா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நிறைய இடங்கள்ல இந்த ஓல்டு சாங்ஸ் எல்லாத்தையுமே பிளேஸ் பண்ணி அந்த சாங்ஸ் கூட நம்மளை வைப் பண்ணவும் வச்சுருந்தாங்க. அதுக்காக ஹிந்தி பாட்டு கேட்டவங்க, படம் பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும்னு இல்லை. அது நம்ம கேட்டிருப்போம் அந்த பாட்டை. அப்படி கேட்கலன்னா கூட அந்த பாட்டு கூட நம்ம வந்து வைப் பண்ண ஆரம்பிச்சிருவோம். முக்கியமாக இந்த ஹவா பாட்டு வரும்போதும் சரி, இந்த சம்பா ஹோ ஹோ பாட்டு வரும்போதும் சரி, செம ஒரு வைப்பாக இருக்கும்.